அதாவது மக்களே, இன்றைக்கி நான் இதோட வீடியோ போட போகிறேன். ஓகே, நான் இது எதுக்கு வாங்கினேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் இதுதான் என் செட்டப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, இந்த ஸ்க்ரீன் நான் போட்டிருக்கேன் வாலில். அண்ட் இது ட்ரைபாட் வாங்கியிருக்கேன். நான் ரொம்ப நாள் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் ஒரு ட்ரைபாட் வாங்கணும், ஸ்டாண்ட் பண்ணி பண்ணணுன்ட்டு. ஸோ இதுதான் இந்த ட்ரைபாட். ஆக்சுவலாக இந்த ட்ரைபாடோட ஃபீச்சர்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது வந்து ஆன் பட்டன். ஓகே, அண்ட் மைனஸ் ப்ளஸ் நம்ம பிரைட்னஸ், இது பீக் பிரைட்னஸ், இது கலைஞ்சி இருக்குது, கம்மி பண்ணணும். ஓகே, 1 2 3 4 5. ஸோ இது கோல்டன் கலர் இருக்குது, ப்ளூஷ் கலர் இருக்குது, சாரி இது ஒயிட் கலர், கோல்டன் கலர் அண்ட் ஒயிட் கலர் அண்ட் ப்ளூஷ் கலர், கொஞ்சம் ப்ளூஷாக இருக்குது. ஓகேவா? இது நான் ஏன் வாங்கினேன்னா, நான் இப்போ கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதோட லைட்னிங்கால் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் கொஞ்சம் க்ளோவாக தெரியும், அந்த மாதிரி யோசிச்சு வாங்கினேன். பட் நான் தெரில, இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, இது கீழே ஏதோ வரும்னு நினைக்கிறேன். அது எனக்கு இங்கே கிடைக்கல இந்த செட்டப் கூட. அதனால இங்கே கேமரா வச்சா, ஃபோன் இங்கே வச்சா இப்படி போயிடுது. அண்ட் ப்ராப்பராக ஸ்டாண்ட் ப்ராப்பராக இல்லை. ஸோ மேபி நான் இதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு பெட்டரான ஆப்ஷன்ஸ் வாங்குவேன். ஆர் மேபி நான் இதில் மிஸ் பண்ணிக்கலாம், இதில் வரலன்னு நினைக்கிறேன். இங்கே அந்த சாமான் பாக்ஸில் இந்த கிட் மிஸ்ஸிங். ஸோ இது ஃபால் ஆகிட்டே இருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு இதோட கிளியாரிட்டி காட்டுறேன் ஃப்ரண்ட் வீடியோவில். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், ஓகே இது வச்சு என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்ன்ட்டு. ஓகேவா? ஸோ எஸ் மக்களே, இதுதான் ஃப்ரண்ட் கேமரா. நான் வீட்டில் இருக்க மூன்லைட் போட்டிருக்கேன். சாரி, இந்த மூன்லைட் போட்டு என்னோடய ஃபேஸ் இப்படி தெரியுது இங்கே. ஓகேவா? இப்போ நான் இந்த லைட் ஆன் பண்ணுறேன். ஓகே, அண்ட் என் லைட் பக்கத்தில் அந்த ஸ்டாண்ட் சரியாக வைக்க முடியல, அதனால தான் இதை மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ எஸ், இது வந்து என்னோடய ஒயிட் ஸ்க்ரீன், இது கோல்டன் ஸ்க்ரீன், அண்ட் இதுதான் ஒயிட் ஸ்க்ரீன் நினைக்கிறேன். இது ப்ளூ ஸ்க்ரீன், லைக் ப்ளூ லைட், கோல்டன் லைட், அப்புறம் இந்த ஒயிட் லைட். ஓகே, அண்ட் எல்லாமே பீக் பிரைட்னஸில் இருக்குது. ஸோ இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கொஞ்சம் பிரைட்டாக ஆன மாதிரி தெரிஞ்சிருக்கும் அந்த லைட் ரிஃப்ளெக்ஷனால். ஸோ இல்லைனாலும் நான் யோசிக்கிறேன் இது வாங்கணுமான்ட்டு. ஏன்னா இது ஆக்சுவலாக இங்கே வச்சு யூஸ் இல்லை. நான் நினைக்கிறேன் வெறும் நார்மல் ட்ரைபாட் கூட ஸ்டாண்ட் வரும்ல, அது வாங்கிட்டா பெட்டராக இருக்கும். ஏன்னா இது நிற்கவே மாட்டேங்குது. ஓகே, இது யூஸே இல்லை. ஸோ இன்றைக்கி டெக்னிக்கல் டே. ஸோ டெக்னிக்கலி நான் இந்த சாமான் வாங்கியிருந்தேன், அண்ட் இது எனக்கு சரியாக யூஸ் ஆகலை. ஸோ என்னோடய ரிவ்யூ இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, இது எனக்கு கிடைச்ச ப்ராடக்ட்டில் எப்படி இருக்குது, மேபி நீங்கள் ரீல் க்ரியேட் பண்ணுறவங்கள இருந்தீங்களா, இல்லை ஓகே ஏதாவது கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, அண்ட் உங்களுக்கு ஃபில்டர்ஸ் ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லா ஃபோனில் கிடச்சிடும். ஸோ இப்படி அண்ட் எனக்கு இப்போதைக்கு ஸ்டேபிளான வீடியோ பண்ணணும்னு தான் ப்ரையாரிட்டியாக இருக்குது. நாட் லைக் என்ன க்ளோ பண்ணி காட்டி அந்த மாதிரியெல்லாம். இந்த மூஞ்சி நம்ம மூஞ்சி நார்மல் மூஞ்சி தான். ஸோ இது வச்சே பண்ணுவோன்னு நான் யோசிக்கிறேன். அண்ட் எஸ், இந்த ஃப்ரேம் நான் கேப்சர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இங்கே ஒரு ஸ்டேபிள் ஸ்டாண்ட், என்ன சொல்கிறது, ஒரு ட்ரைபாட் கிடைச்சாலே போதும். ப்ராப்பர் இந்த ஹைட்டுக்கு ட்ரைபாட் கிடச்சி இந்த ஸ்டெபிலிட்டியோட கொடுத்தா போதும்னு யோசிக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? ஓகே, நான் இது வைக்கணுமா, இல்லை இது ரிப்ளேஸ் பண்ணணுமா, இல்லை ரிட்டர்ன் பண்ணிட்டுமா? உங்களோட ரிவ்யூ தாங்க, உங்களோட சஜஷன் தாங்க. அண்ட் ஐம் ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் யுவர் சஜஷன்ஸ். ஸோ எஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த ட்ரைபாடோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ட்ரைபாட் ப்ராப்பர் ரிவ்யூ மாதிரி ரிவ்யூ பண்ணல. எனக்கு நான் ஓப்பன் பண்ணி செட்டப் பண்ண பிறகு இதோட என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் வியூ தான் பார்த்தேன். லைக் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது இங்கே தொங்கின பிறகு என்ன பிரயோஜனம், இது வச்சு ஃபோன் கீழே தான் காய்ச்சிருக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி டெய்லி கண்டென்ட்ஸ் பார்க்க உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும். ஹேவ் குட் டே, பாய்.